கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவோம் இன்னைக்கு போட்டு விட்டுருந்தோம் டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன் கோசங்கடா கிளர்க்கு வச்சுக்கிறாரு புக்கை நாலு சரியான இல்லை மாட்டேன் அன்றைக்கே சொன்னேன்டா உண்மையில கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்பு வரல சரி போட சொல்லிட்டுண்ணா 400 வரைக்கும் வேலையை போகிறான் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட்டு சீக்கிரம் ஒரு கேட்டுனே போடா அவர் தான் போடுறேன்ட்டார் இதுக்கு மேலே நான் 400 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன் நானே தூங்கலான்னு கிளம்ப மாட்டாங்க வந்தாங்க அசோசியேஷன்ல வந்து நின்று சரி 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 போட்டு விட்டுருங்க நான் பார்த்து கால் பில்லு அங்கே எடுத்து போனால் தான் அந்த ஆளுக்கு ஆயிட்டு போடுவேன் வீடியோவில் பிரச்சனை இல்லைடா நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது சரி பார்த்துட்டு போட்டு பின்னர் முயற்சிக்கவும் சொல்லுங்க நேற்று வந்து நீங்கள் லஞ்சம் வாங்கப்பட்டதா ஒரு வீடியோ செய்தி பார்த்துக்கோங்க சார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவராக நான் இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கேன் சார். நேற்று வந்து அந்த தம்பி எனக்கு நல்லா தெரியும் சார். அவர் கண்டக்டருக்காரு, அவர் நவீன். இதுக்கு இந்த நியூஸுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனை என்கிட்ட இல்லை, வீடியோ கண்ட்ரோலில் இருக்குது. பண பரிவர்த்தனை நான் எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நான் வர்றதுக்கு முன்னாடியே தலைவராக கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை அவங்க வேலை செஞ்சுட்டாங்க. செஞ்ச வேலைக்கு இப்போ பணம் எடுக்கிறாரு. அது வீடியோ கண்ட்ரோலில் இருக்குது பணம். அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சனால என்கிட்ட ஒரு 1.5 லட்சம் பணம் வாங்குறாரு சார். அந்த பணத்தை வந்து டெத்துக்கோசம் அவங்க சொந்தக்கார் போனோம், ஒரு 20 நாள் முடி இறந்துட்டாங்க, என்கிட்ட கைமாத்தா வாங்குறாரு. அந்த பணத்தை எடுத்தாந்து 2 வாட்டி, ஒரு 9ஆம் தேதி ஒரு 50,000, 11ஆம் தேதி ஒரு 50,000 சார். நேற்று ஒரு 30,000 கொடுக்குறாரு சார். யாருன்னா லஞ்சம் வாங்குறவங்க வந்து தன்னோட ஓன் அக்கௌண்ட்டு ஜிபேல வாங்க மாட்டாங்க சார். இன்னொன்று, ரெண்டாவது ஆஃபீஸில் வர வச்சு அது 30,000 என்கிட்ட கொடுக்குறாரு. நான் தான் வர வச்சாங்க கொடுக்குறாரு. லஞ்சம் வாங்கினா மரப்பா வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம், தன்னோட ஓனு ஜிபேல வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ எப்படி வேணா வாங்கியிருக்கலாம் சார். வேணும்னே தமிழக முதல்வரோட பேரை கெடுக்கிறதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பேரை கெடுக்கிறதுக்கும் அவங்க அவதூறு பரப்பி, இது பார்த்தீங்கன்னா திமுகவில் முழுக்க அருண்குமாரும் இதயபெருமனும் அவங்க பின்னாடி இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த நவீன். அவர் இது பண பரிமாற்றம் செக்கோ இதுவோ எனக்கு அதிகாரம் இல்லை. வீடியோ தான் கொடுக்க போறாரு, அந்த பணத்தை கொடுக்குறாரு. செக் பவர் அவர்கிட்ட இருக்கு சார். இதை வந்து திசை திருப்பத்துக்கு தமிழக வெற்றி கழகத்து அவப்பேருக்கும் சிஎம்க்கு அவப்பேர் கெடுதல் கெட்ட பேர் உண்டாகிறதுக்கும் என்னோட வளர்ச்சி பிடிக்காம இவங்களா ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி பண்ணி அவரை அமுச்சு இந்த மாதிரி ஒரு தவறான இது தூண்டுதலாக அவர் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கும் எனக்கும் அந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சார். சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஜிபேல ஏன் சார் நான் வாங்க போகிறேன் சொல்லுங்கள்? பணம் லஞ்சம் வாங்குறவங்க சொந்த அக்கௌண்ட்டில் வாங்குவாங்களா சார்? யார் அக்கௌண்ட்லாம் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஆஃபீஸுக்கு வர வச்சு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சார். வேணுனே இவங்களாம் செட்டிங்காக போட்டு தமிழக வெற்றி கழகத்து பேரையும் முதலமைச்சர் பேரையும் விஜய் அண்ணா பேர் கெடுக்கிறதுக்கோசம் இவங்க திமுககாரங்க செஞ்ச சூழ்ச்சி வலை சார். உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பில்லு படுத்துக்கு, அப்பயே உங்ககிட்ட வந்து பில்லு கிளியர் பண்ணி கொடுங்கன்னு அவர் வந்து கேட்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஏன் கேட்குறாருன்னா சார், இப்போ வந்து வீடியோ கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரு சார். வீடியோ கிட்ட இந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமா அப்படியே நிற்கிது சார். இந்த பணம் எனக்கு தெரியாது. அவங்க செஞ்ச வேலை, அவங்க விட்ட டெண்டர் இது. இப்போ நான் வந்து இந்த டெண்டர் உள்ள நான் வந்து இந்த வேலை செய்யலை. அவங்க ஏற்கனவே இந்த டெண்டர் விட்டு வேலை செஞ்சுட்டாங்க. நான் என்கிட்ட சக நண்பராக சொல்ல நான் சொல்கிறேன் சார். வீடியோ கிட்ட நான் சொல்கிறேன்பா, சீக்கிரம் கிளியர் பண்ண சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் சார். அவ்வளோதானே கட்டி வேற ஒன்றும் இல்லை சார். ஆல்ரெடி அவர்களே தான் சார் அதிகாரம். பணம் ரிலீஸ் பண்ணுறது, பண பரிவர்த்தனை ஃபுல்லாக வீடியோ கண்ட்ரோல் தான் சார் இருக்குது. அவர் பொய்யான தகவலை உங்களை காட்டி அசிங்கப்படுத்திருக்காரு அப்படின்னா அவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். ஆமாம் சார். காவல் நிலையத்தில் புகார் போட்டு அதுக்கு முறையான சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மேலே எடுக்க போகிறேன் சார். கண்டிப்பாக.